ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி எல்லாத்தையுமே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பூரி மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி. குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேகணுமோ அந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி பூரிக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.